பைக் எந்தூசியாஸ்டிக்கு தெரியும். ஸோ அட்வென்ச்சராக எப்படி போகலாம் அப்படின்றது. நமக்கு வந்து பைக்கில் இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்குன்னு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் எப்படி அவன் வந்து இவ்வளோ ஸ்கில்டாக வந்து ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம பைக் ஓட்டுறதுக்கே இவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் இதிலிருந்து இன்னும் தூரம் போகணும் அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன கிராமத்தை அதை தாண்டி அதுக்கு மேலேயும் வந்து போகணும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வருது. அதுவும் இல்லாமல் நான் ஒன்று இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கிரவுண்ட்லேருந்து டாப் டு தி பீக் வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்மளால் பைக்கில் வர முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ மெயின் என்னென்னா வந்து ஒரு பைக் எந்தூசியாஸ்டிக்கு தெரியும். ஸோ அட்வென்ச்சராக எப்படி போகலாம் அப்படின்றது. ஸோ ஆனால் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ நம்ம கரிஷ்மா XMR இந்த பைக்கை வச்சுட்டு நம்ம ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஆஃப் ரோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் சேலஞ்சாக இருந்துச்சு. ஆனால் வந்து பக்காவாக இருக்குது எனக்கு. ஸோ இதில் பாருங்களேன், இப்போ போகிறதெல்லாம் ஒரு சின்ன கேப்பு தான். ஆல்ரெடி பைக்கில் போயிட்டுருக்க தடத்தில் தான் இப்போ போகிறேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆணுச்சுன்னா கூட ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பைக்கு டேமேஜ் ஆகும். ஆனால் அந்த ஸ்கில் செட் வேணும் இல்லையா? இதெல்லாம் ஃபுல் சர்க்கிளான இது. கொஞ்சம் சறுக்குச்சுன்னா பாருங்கள் சறுக்குதா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சறுக்குச்சுன்னா போதும், நமக்கு வந்து பைக்கில் இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்குன்னு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நின்றுச்சு. நம்ம ஓவர் ஸ்பின்னும் அடிக்கக்கூடாது. நம்ம அதிகமாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓவர் ஸ்பின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து த்ராட்டலும் கிளச்சும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பைக்கை வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஒரு இதாக கொண்டு போக முடியுது. ஸோ நீங்களுமே வந்து ஒரு பெட்டர் பைக்கு வந்தால் தான் நான் வந்து வீடியோ பண்ணுவேன், வ்ளாக் பண்ணுவேன், எங்கேயாவது போவேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன பைக் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வ்ளாகோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் இப்போ நம்ம பார்க்குற ஒர்க்கெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம கை கொடுக்குமா என்னென்னலாம் தெரியாது. பட் இந்த டிஜிட்டல் எராவில் நம்ம டிஜிட்டலி ஏதாவது வந்து நம்ம எவால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியா ஏதோ ஒன்றுத்தில் வந்து தான் போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமில் நம்ம இப்போ இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் கூட ஒரு 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 தழுத்தி லேர்ன் பண்ணிக்கிட்டால் கூட ஏதோ ஃப்யூச்சரில் வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யூஸ் ஆகும். ஸோ எப்படியோ வந்து இந்த பாலமலை அப்படின்ற கிராமம் தான் இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணுறது. ஸோ நானும் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட வந்து 1 hour ஆகிடுச்சு. நம்ம வந்து நான் கூட வந்து ஒரு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். 1 hour ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இங்கே போகிற ட்ராக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் எப்படி அவன் வந்து இவ்வளோ ஸ்கில்டாக வந்து ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம பைக் ஓட்டுறதுக்கே இவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் ஒரு 4 வீலு இப்போ நம்ம பைக் ஏதாவது இதானா கூட நம்ம இறங்கி தள்ளிக்கிறோம். இல்லை வந்து ஏதாவது கார்லாம் பிரேக் டவுனு சம்திங் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு திங்கிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா நெகட்டிவாக யோசிக்கிறேன் அப்படின்றது கிடையாது, பட் ஒரு திங்கிங் வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ கிராமம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாலமலை கிராமம். இங்கே ஸ்கூல்லாம் இருக்குது, நான் பார்த்தேன் ஸ்கூலு. அப்புறம் வந்து இங்கேயே வந்து மளிகை கடை இதெல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு இது இருக்குது. பட் நான் கேட்டேன், விசாரித்தேன். மேலே வந்து சம் ரேண்டம் பீப்புள்ஸ்கிட்ட நான் பேசும்போது இங்கே ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே தான் நான் ரொம்ப ஷாக்கானேன். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து கார் ஏறி போயிருக்கோம் அப்படின்றது. ஏன்னா ஷார்ப் டேர்னிங்கு ஷார்ப்பான ஹில் வந்து ரைட் ஆகுது. பைக்கே வந்து திணற மாதிரி இருக்குது. ஆனால் கார் எப்படி போயிருக்கோம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கெல்லாம் பாருங்களேன், இதில் கார் போக முடியுமா பாருங்களேன், இதில் கார் போக முடியுமா அப்படின்னு தான் நான் யோசித்து வந்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து தான் என்னாச்சு, இந்த பக்கம் போகிறதா அப்படின்றது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த பக்கம் வந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஸோ ஏன் இப்படி வந்தேன் அப்படின்னா, அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்கிதா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கார் நிற்கிது. ஓகே, இந்த மாதிரி கார்லாம் வந்தால் அங்கே தான் நிற்கும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு பாட்டு பாடிச்சு,
என்ன ஏதோ பைக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்குதா அப்படின்னு தான் நினச்சேன். சரி கீழே அந்த கார் வரைக்கும் போயிட்டு வரலாமா, பைக் ஏதாவது இருக்கா கேட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஒரு பக்கம் பாட்டு கேட்குது, போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட ரூட் கேட்குறது, சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆளுங்களே யாரும் இல்லை. ஸோ இங்கே பாட்டு மட்டும் ஓடிட்டுருக்குது. என்னடா இது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் யோசிக்காமல் சரி கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே போனேன். சரி யாராவது வராங்களா பின்னாடி கேட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனேன். ஸோ கீழே போக போக வந்து சரி யாராவது இருப்பாங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக ஒரு ஒரு காட் சென்ட் பண்ண மாதிரி ஒரு பையன் நின்றுருந்தான். ஸோ அப்படியே போகணுமா, எப்படா கோயிலுக்கு போகணுன்னு கேட்டேன். அந்த தம்பி வந்து சொன்னான், ஆனால் அப்படி போகணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வளைச்சிட்டு கிடக்குறேன்னு அப்படியே போனேன். நானும் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே, எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கே வந்து பைக்லேயே போயிடலாம் போல். எல்லோரும் வந்து காரில் வந்தால் தான் அந்த கோயிலுக்கு ரீச் ஆக முடியாது, அப்படி நம்ம பைக்லேயே வந்ததுனால டேரெக்டாக கோயிலுக்கே வந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்து பீக் ஆஃப் தி ஹில் வந்து நம்ம வந்தாச்சு, நம்ம வந்து உச்சியில் தான் இருக்கோம். ஆனால் இதிலிருந்து இன்னும் தூரம் போகணும் அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ தூரம் போகணும் நடக்கணும் அப்படின்றது. ஸோ பாருங்கள், இந்த பக்கம் தான் வந்து ஸ்கூல்லாம் இருக்குது, நான் பார்த்தேன். அப்புறம் பாருங்கள் ஸ்கூல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த சின்ன வழி தான், ஆனால் இந்த சின்ன வழியில் கார் போகுமா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க, சைடில் பாடியெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மைண்டில் வந்து ஒன்றே ஒரு விஷயந்தான் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ எது டேமேஜ் ஆனால் கூட ஓகே தான், பட் வந்து பைக் பஞ்சர் மட்டும் ஆகிடக்கூடாது. பஞ்சர் ஆச்சுன்னா நம்மளால் இங்கேருந்து வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் தேங்க் காட் அந்த மாதிரி வந்து எதுவும் ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போவாங்களாம்மா. ஸோ கார் நிற்கிது பாருங்கள். சரி ஓகே இன்னும் போகலாமா அப்படின்ட்டு அந்த நைட்டு கேட்டேன். அவரும் ரூட்டு சொன்னார், போகலாமா வண்டியில் அப்படின்ட்டு. நான் அந்த சிவன் கோயில் சரி அவரும் வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் கடைசி, அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொன்னார். சரி நம்ம அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம பைக்கை போட்டு அங்கே நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கார் நின்ற இடத்த தாண்டிட்டு நான் நேராக அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இப்போ தான் இதோட தான் எண்டு. இந்த இந்த அது என்ன பல்லாப்பழம் மரம் இதோட லாஸ்ட்டு, இங்கே தான் வந்து லாஸ்ட்டு, அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கேயே நல்லா இருக்குது, பைக்கு நம்ம வந்து இங்கேயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டாச்சு. பார்த்துக்கிட்டேன் திருப்பி போக முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் சரி இதுக்கு மேலே போக முடியாது போல் அப்படின்றதுனால பைக்கை வந்து இங்கேயே போட்டுட்டேன். ஸோ இங்கேயே போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஃபீலு, எப்பாடா மேலே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து பைக் விட்டு அப்படியே இறங்கி அப்பா வந்தாச்சு, இந்த இடத்துக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே சாவியை ஃபஸ்ட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்தது வந்து லாக் பண்ணிட்டேன், என் பைக்லாம் வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு கைஸ் பைக்கெலாம். இதுதான் விலாகு, பைக் எப்படி விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் பைக் ஏதாவது ஆச்சுன்னா கூட வந்து நம்ம வந்து திருப்பி ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி இருந்தால் கூட பைக்லாம் இப்படி தான் விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு தான் வந்து நான் இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்ரெக்கிங் பண்ணுறதை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போது வந்து அது போய்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஃபியரு, ஒரு ஆன்சைட்டி இந்த மாதிரி எனக்கு இருந்ததே கிடையாது. அந்தளவுக்கு வந்து எனக்கு ஆன்சைட்டியாக இருந்துச்சு. ஸோ இங்கே கூட எனக்கு பெருசாக தெரிவிக்கலை. ஏன் அப்படின்னா ஸோ பக்கத்துலலாம் வந்து நிறைய வீடு இருந்துச்சு, அங்கே மாடு இந்த மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க, ஆள் நடமாட்டம்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், வீடு இருக்குது, இந்த மாடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுனால எனக்கு ஃபியர் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து
ஆள் நடமாட்டம் இருக்குது, அதனால் வந்து நம்ம போகிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நல்ல நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு தான் போனேன். ஆனால் போக போக தான் அட்வென்ச்சர் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா போக போக வந்து ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத மாதிரி ஒரு ஒரு பயம் ஆயிடுச்சு. நமக்கு என்ன ஆச்சுன்னா கூட யாருக்குமே எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்தது சாட்டர்டே மட்டும்தான் இந்த கோயில் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வரதா இருந்தால் இந்த சாட்டர்டேஸில் மட்டும் வாங்க. அதுவும் அமாவாசை அந்த மாதிரி சாட்டர்டே, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் மட்டும் தான் இருப்போம். மற்ற எந்த டைம்லேயும் வந்து அந்த கோயில் இருக்காது. கோயில் இருக்கும் ஆனால் லாக்கில் தான் இருக்கும். நீங்கள் போனால் வந்து இந்த சாமியெல்லாம் உள்ளே பார்க்க முடியாது. வெளியே பீக்குக்கு வேண்டாம் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்றது மட்டும்தான். அப்புறம் வந்து சரி எப்படியே போகிறது அப்படின்றதும் எனக்கு வழி தெரியல. சரி யாராவது கேட்கலாமா அப்படின்ட்டு, சரி ஸ்ட்ரைட்டாகவே போவோம், இப்படி தான் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்துட்டே வந்து நம்ம இப்படியே போவோம், ஒரு குத்து மதிப்பாக போவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்துக்கலாம், என்னன்னாலையும் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ட்ரெக்கிங்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் தனியாக ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து வாட் எவர் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் தான் போயிட்டு இருந்தேன். ரீசன் வந்து சொன்ன மாதிரி வீடெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து எந்த ஃபியரும் இல்லை. அப்புறம் வந்து இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், அப்புறம் வந்து அந்த வாழைப்பழம், அதாவது அந்த வாழை மரத்தில் வந்து பனானாலாம் இருந்தால் பிச்சுட்டு சாப்பிட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு போனேன். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ இதுக்கு மேலே தான் அட்வென்ச்சரஸே ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னென்னலாம் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். ஜாக் ஃப்ரூட் இருக்கானே தெரியல.